கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் சங்கீதம் 142 5 பார்க்கலாம். கர்த்தாவே, உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் என் ஜீவனுள்ள தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறேன் என்றேன். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, என் ஜீவனுள்ள தேசத்திலே என் பங்கும் என்று நான் பங்குமாயிருக்கிறேன் என்றேன். இங்கே சொல்லப்படுறது கர்த்தாவே, உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். இந்த நாள் சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை அறியாமல் இருக்கிற புதுசாக கேட்குற சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த நாள் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் சொல்கிறாரு, கர்த்தாவே, உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். நீர் என் அடைக்கலமும் என் ஜீவனுள்ள தேசத்திலே என் பங்குமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. இங்கே யார் சொல்கிறாங்க? நம்மளுக்கு முன்பாக நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த 2025 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை போல இந்த உலகத்தில் எல்லாரும் இந்த தாவீது வாழ்ந்தார், மோசே வாழ்ந்தார், ஆபிரகாம் வாழ்ந்தார், ஈசாக்கு வாழ்ந்தார், யாக்கோப்பு, அவங்களோட 12 பிள்ளைகள், அவங்களுடைய கோத்திரங்கள், இந்த உலகத்தில் எல்லாருமே என்ன பண்ணாங்க? நம்மளை போல என்ன பண்ண வாழ்ந்தார்கள். அவங்க வாழும் போதெல்லாம் நம்மளுக்கு எப்படி இந்த நாட்கள் எத்தனை கஷ்டம் வருது, வியாதி வருது, பிரச்சனைகள் வருது, சரீரத்தில் மனதில் ஒரு பாரம் வருது, நம்ம வாழ்க்கையில் பிள்ளைங்கள் நம்ம வாழ்க்கையில் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத நம்ம வாழ்க்கை முடியல அப்படின்னு சொல்லி அநேக சிறு கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது, அப்போ அந்த சமயத்தில் யாரை நோக்கி நம்ம கூப்பிடுகிறோம்? அறிந்த பிள்ளைங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். அறியாத பிள்ளைங்களை கூட என்ன சொல்றது? கடவுளே, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கூப்பிடுறோம் இல்லையா? அதே போல தான் அவங்களுக்கும் இந்த உலகத்தில் பாடுகள் இருந்தது. அவங்களும் கர்த்தருக்காக உண்மையாய் வாழ்ந்தார்கள். அவங்களும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தார்கள். அதனால தான் இந்த பைபிளெல்லாம் அவங்களோட பேர்கள் எழுதப்பட்டு இருக்குது. அதே போல் கர்த்தராகிய அறிகிற இந்த நாள் சகோதர சகோதரி பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆனவர் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறாரு. நீங்களும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிறீங்களா? பாடுகள் இருக்க தான் செய்யும், கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், வேதனைகள் இருக்க தான் செய்யும், பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், நம்மளோட தேவைகளும் அநேகம் இருக்க தான் செய்யும். எல்லாவற்றுக்கும் என்ன பண்ண ஒரு முற்றுப்புள்ளி யார் தராரு? இயேசு கிறிஸ்துவானவர் தருகிறாரு. அதுதான் சொல்கிறாரு, ஜீவன உள்ள தேசத்திலே என் பங்குமா இருக்கிற ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பாடுகள், உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள், உலகத்தில் இருக்கிற துயரங்கள், உலகத்தில் இருக்கிற நிந்தனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒரு பொருட்டாக எண்ணல ஆண்டவரே. ஏனால் நீங்கள் ஜீவன் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடும்போது நீங்கள் கேட்குறேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளே நீங்கள் ஆண்டவரை அர்ப்பணித்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தை அர்ப்பணித்தீங்கன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிற எல்லாம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உங்களை என்ன பண்ணுறாங்க? கஷ்டம் நீங்களாக்கி உங்களை ரட்சித்து உங்களுக்கு சுகம் தந்து உங்களுக்கு விடுதலை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இந்த வசனத்தை கேட்ட உடனே உங்களோட வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்களோட பிள்ளைகளை ஆண்டவருக்காக நீங்கள் அர்ப்பணிங்க. முதலாவது நீங்கள் உங்களை ஆண்டவருக்காக அர்ப்பணிங்க. அதுக்கு பிற்பாடு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிள்ளைங்கள்லாம் வந்துடுறாங்க. இப்போ ஒரு ஆடு என்ன பண்ணுது? ஒரு நல்ல முயர்ந்த ஆடு என்ன பண்ணுது? அது குட்டி போடுது. அந்த குட்டி போட்டோன்னா அந்த ஆடு எங்கெங்கே போகுதோ அந்த குட்டிங்கெல்லாம் என்ன பண்ணுது? அதுக்கு பொறனாடியே வருது. ஆச்சா, அது புல்லு சாப்பிடும் போது, தண்ணி குடிக்கும் போது, அது எங்காவது போகும்போது, பட்டிக்கு போகும்போது, எல்லா சமயத்திலும் அது வருது இல்லையா? அதே போல் நீங்கள் முதலாவது கேட்குற சகோதரிகளே சகோதரங்களே, முதலாவது நீங்கள் ஆண்டோட ஆலயத்துக்கு வரும்போது உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் ஆண்டவர் வருவார்கள். ஒருத்தங்கள் தான் ஆண்டவர் சந்திப்பார்கள், ஒருத்தங்கள் தான் ஆண்டவர் அழைப்பார்கள், ஒருத்தங்கள் தான் கர்த்தரை தொடுவார்கள். உடனே அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? ஒரே ஒரு ஆடு தானே ஆண்டவரை என்ன பண்ணுறாரு? ஒரே ஒரு ஆட்டை மட்டும் தானே ஆண்டவர் வச்சிருக்காரு. அதுக்கு பிற்பாடு எத்தனை குட்டிங்கள் போடுது? எத்தனை ஒரு ஆடுங்க 3 குட்டிங்க 5 குட்டி அப்படி. அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம முதலாவது ரட்சிக்கப்படும் போது நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற அண்ணனுங்க, அப்பாங்க, அம்மாங்க, தங்கச்சிங்க, பிள்ளைங்க, கணவருங்க, மனைவிகள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த விசுவாசம் நம்மளுக்கு என்ன பண்ணும்? நம்மளோட இருதயத்தில் இருக்கணும். அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டு எல்லாம் விட்டு செய்வார். நான் மட்டும்தான் போகிறேன், எங்களோட வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் அறிந்து கொண்டேன், அநேக பேர்த்தேன், தெரிந்து கொண்டேன், சில பேர்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் ஆண்டவரை அறிந்திருந்தீங்கன்னா உங்களே அந்த சில பேர்த்துல ஒரு நண்பராக இருக்கலாம், ஒரு சகோதரியா இருக்கலாம், ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்களா? நித்திய தேசத்திலே சுதந்திரிக்கப்படி கத்துறாங்க. ஜீவன உள்ள தேசத்திலே சுதந்திரிக்க பங்குமா என்றே இருக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த பங்குக்கு, ஜீவனுள்ள தேசத்தின் பங்குக்கு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா, அந்த ஆயத்தமாக அந்த இடம் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அவர் இடத்துல ஓடி வந்துடுங்க. உங்கள் மனதை ஆண்டவர் இடத்துல கொடுத்துருங்க. அப்போ நீங்கள் கொடுக்கும்போது அந்த ஜீவனுள்ள தேசத்தில் உங்களுக்கு
அடைக்கலம் கிடைக்கும். அந்த அடைக்கலத்துக்கு அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குதுல, நான் அறிந்து கொண்டேன் அநேக பேர்த்தை, தெரிந்து கொண்டேன் சில பேர்த்தன்னு சொல்ல. அந்த சில பேர் நீங்கள் ஒரு சகோதரியாக இருக்கலாம், ஒரு சகோதரனாக இருக்கலாம். ஆண்டவருக்காக நீங்கள் ஜீவனுள்ள தேசத்தில் பங்குமா உங்களுக்கு வேணுமா, அந்த ஜீவனுள்ள தேசத்தில் நீங்கள் சுதந்திரிக்கணுமா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவோம், ஆண்டோட பிள்ளையாக மாறக்குள்ள உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். காட் பிளஸ் யூ. டோன்ட் பிரேஸ் தி லார்ட். ஜெய் மிஸ்.